வணக்கம். எனக்கு கிடைத்த இலக்கிய செல்வங்களில் ஒருவர் முனைவர் உதயகுமார் அவர்கள். நான் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று சொன்னதுதான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் ஐயா ஹண்டே அவர்களை, டாக்டர் ஹண்டே ஐயா அவர்களை எங்கே இருந்து எப்படி எல்லாம் அழைத்துக் கொண்டு வருவது என்பதற்கான டிராவல்ஸ் மூலம் அவர்களை அழைத்து சரியான நேரத்திற்கு கொண்டு வந்தவர்கள். இப்படி நான் இப்படி என்று சொன்னால் எழு என்று சொன்னால் எண்ணெய் ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கிய செல்வன், எனக்கு கிடைத்த இலக்கிய செல்வன் இவர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மேதைகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம். விஜயலட்சுமி மாசிலாமணி அம்மா அவங்கள எனக்கு 25 வருடமா தெரியும். நான் அவங்கள பத்தி பேசணும்னு போது ஒரு ஸ்பெஷலா பண்ணணுன்றதுக்காக கவிதையே வந்துருச்சு எனக்கு. பாருங்க, அப்ப அவங்க எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் பாருங்க. சூரிய தென்றல் என்னும் அமைப்புல அவங்களோட இணைந்து நான் பல பணிகள் செய்திருக்கேன். அன்னைக்கு எப்படி பார்த்தேனோ அது மாதிரி இன்னைக்கும் அதே இளமையோடையும் அதே துடிப்புடனும் பெண்கள் முன்னேற வேணும் என்ற எண்ணத்தோட அவங்க இன்னும் சுழண்டுட்டு இருக்காங்க. அவங்கள நினைக்கும் போது இந்த கவிதை எனக்கு வந்தது. என் கவிதையை இம்மாபெரும் அரங்கில் அரங்கேற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை தமிழை அகிலமெங்கும் அறிந்திடவே தன்னையே அர்ப்பணித்த தங்கம் நிகர் கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணி. அன்னை தமிழை அகிலமெல்லாம் அறிந்திடவே தன்னையே அர்ப்பணித்த தங்கம் நிகர் கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணி. விதையின் சக்தி காட்டும் எழுத்தின் மீது வெறி கொண்டு வார்த்தைகளில் வானத்தை நெய்து வைக்கும் கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணி. விதையின் சக்தி காட்டும் எழுத்தின் மீது வெறி கொண்டு வார்த்தைகளில் வானத்தை நெய்து வைக்கும் கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணி. கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணியே, உன் சிந்தனை சுழலும் இருளுக்குள் ஒளி தரும் தீபம். கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணியே, உன் சிந்தனை சுழலும் இருளுக்குள் ஒளி தரும் தீபம். உன் எழுத்து விழித்தெழ துடிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஊக்கம். உன் எழுத்து விழித்தெழ துடிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஊக்கம். உன் புன்னகை மழை துளி போல் மனதை மயக்கும் மாயம். உன் புன்னகை மழை துளி போல் மனதை மயக்கும் மாயம். மாசிலாமணியே, பெண்மையின் புது ஒளி நீ, நல் எண்ணத்தின் வடிவம் நீ. மாசிலாமணியே, பெண்மையின் புது ஒளி நீ, நல் எண்ணத்தின் வடிவம் நீ. மகிழ்ச்சி, சிரிப்பு, சிந்தனை, துணிவு, செல்வம் ஒன்றோடு ஒன்றை இணைத்து குடும்பத்தின் நலம் காத்த ஒளி விளக்கு நீ. மகிழ்ச்சி, சிரிப்பு, சிந்தனை, துணிவு, செல்வம் ஒன்றோடு ஒன்றை இணைத்து குடும்பத்தின் நலம் காத்த ஒளி விளக்கு நீ. என் பிள்ளை, என் குடும்பம், இதுவே என் உலகம் என்றெண்ணி வாழாமல், என் குடும்பம், என் பிள்ளை, இதுவே என் உலகம் என்றெண்ணி வாழாமல், பெண்ணுரிமை வேண்டும், பெண்களே நாட்டின் கண்கள், பெண் வாழ்ந்தால் மண் வாழும், பெண் சிரித்தால் உலகம் மலரும். பெண்ணுரிமை வேண்டும், பெண்களே நாட்டின் கண்கள், பெண் வாழ்ந்தால் மண் வாழும், பெண் சிரித்தால் உலகம் மலரும் என்று ஓயாமல் எண்ணி எண்ணி சூரிய தென்றலை சுடர் பெற வைத்தாய். என்று ஓயாமல் எண்ணி எண்ணி சூரிய தென்றலை சுடர் பெற வைத்தாய். ஆம், 1000 தோழிகள் வாழ்வில் ஒளியாய் நின்றாய். ஆம், 1000 தோழிகள் வாழ்வில் ஒளியாய் நின்றாய். எழுத்தை ஆயுதமாக்கி பெண்ணலம் காக்கும் வாழும் பாரதி நீ. எழுத்தை ஆயுதமாக்கி பெண்ணலம் காக்கும் வாழும் பாரதி நீ. வாய்மொழி பேசாத பல பெண் மனங்களின் குரலாய் ஒலிக்கும் உன் சொற்கள் தினம் தினம் புரட்சியின் பறவையாய் வானில் சிறகடித்து பறக்கின்றன. வாய்மொழி பேசாத பல பெண் மனங்களின் குரலாய் ஒலிக்கும் உன் சொற்கள்
தினம் தினம் புரட்சியின் பறவையாய் வானில் சிறகடித்து பறக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீ எழுதுகிற ஒவ்வொரு வரியும் ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு கதையும் பெண்ணின் பலம், மனிதத்தின் நயம். ஒவ்வொரு நாளும் எழுதுகிற ஒவ்வொரு வரியும் ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு கதையும் பெண்ணின் பலம், மனிதத்தின் நயம். பெண் மனதின் மென்மையையும் வீரமும் இணைந்த உருவமாய் உயர்ந்து நிற்கும் விஜயலட்சுமி மாசிலாமணியே. பெண் மனதின் மென்மையும் வீரமும் இணைந்த உருவமாய் உயர்ந்து நிற்கும் விஜயலட்சுமி மாசிலாமணியே. காற்றின் ஓசையில் திசையெங்கும் உன் பெயர் ஒலிக்கட்டும். பூக்களின் வாசத்தில் உன் புகழெங்கும் பறக்கட்டும். நட்சத்திரங்கள் கண்ணை உயர்த்தி உன் சாதனைகளை வானில் எழுதட்டும். காற்றின் ஓசையில் திசையெங்கும் உன் பெயர் ஒலிக்கட்டும். பூக்களின் வாசத்தில் உன் புகழெங்கும் பரவட்டும். நட்சத்திரங்கள் கண்ணை உயர்த்தி உன் சாதனைகளை வானில் எழுதட்டும். பயணத்தில் பயன் பெற்ற பல பயனை மற்றவர் பயன் பெற இன்று இந்த பயண நூல் படைத்த பயன் தரும் பயணியே. பயணத்தில் பயன் பெற்ற பல பயனை மற்றவர் பயன் பெற இன்று இந்த பயண நூல் படைத்த பயன் தரும் பயணியே. வையமெல்லாம் பயணத்தை பரப்பி பல பயனை பெற்று பலனளிக்க வாழ்த்துவோம். வையமெல்லாம் பயணத்தை பரப்பி பல பயனை பெற்று பயனளிக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நான் கதாநாயகியாக கருதுகின்ற மதிப்பிற்குரிய சகோதரி அவர்கள் டாக்டர் விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களுக்கு அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அவருடைய சகோதரர் மாசிலாமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் பல ஆண்டுகளாக அறிந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் நம்முடைய எஸ்பி முத்துராமன் அவர்கள் தாராள பிரபு காரைக்குடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படிதான் நான் கருதுகின்றேன். அவர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். அதே மாதிரியாக மதிப்பிற்குரிய இந்த நூலுக்கு அடிந்துரை வழங்கியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரி உலகநாயகி முனைவர் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். உதயகுமார் இருக்கிறார்கள். அதே மாதிரியாக சுந்தர கோபாலன் இன்னும் இங்கே இருக்கிறார்கள். நான் சுருக்கமாக ஒரு கருத்துக்களை சொல்கின்றேன். முதலாவதாக நான் இந்த அற்புதமான நூல் பயணங்கள் இயக்கங்கள் எழுதிய இந்த நூல் எழுதியவருக்கு நான் எப்படி சன்மானம் பண்றதுன்னு சொல்லி யோசனைப்படுத்திட்டே இருந்தேன். அப்போ பொன்னாடை பொறுத்த அது டெம்பரரி. அதற்காக நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த பாரதிய வித்யா பவன் அவர்கள் பிரசுரித்த நான் எழுதிய கம்பராமாயணத்தினுடைய ஆங்கில உரைநடையை இந்த நூல் இது அமெரிக்காவில் கிடைக்கிறது, சிங்கப்பூர்ல கிடைக்கிறது. இந்த நூல் உலகம் எங்கும் கிடைக்கிறது. என்னை அமெரிக்காவில் அழைத்திருக்கிறார்கள் இதை பற்றி பேசுவதற்காக. ஆகவே என்னுடைய சகோதரி அவர்களுக்கு பொன்னாடைக்கு பதிலாக ஒரு நிமிஷம் இப்படி பாருங்க. அப்புறம் மதிப்பிற்குரிய சகோதரி அவர்களுக்கு நான் இங்கே பொன்னாடைக்கு பதிலாக இங்கே எழுதியிருக்கின்றேன். இதுல எப்படி என்ன எழுதியிருக்கின்றேன்? The illustrious
daughter of Bharata Mata. வந்தே மாதரம் இப்ப அது விளக்கத்துல இருக்கிறது. ஆகவே illustrious daughter of Bharata Mata, Dr. Vijayalakshmi Mathuramani, the author of பயணங்கள் இயக்கங்கள். அவருக்கு இந்த அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வெங்கடரமணா அந்த என்னுடைய பேர் நான் அது அவங்களுக்கு தருகிறேன். ரெண்டு பாயிண்ட் என்னன்னா நீங்க யோசனை பண்ண வேண்டியது எல்லாம் பெண்கள் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எந்த ஒரு சமுதாயம் பெண்களுக்கு உரிய ஸ்தானத்தை கொடுக்கவில்லையோ இந்த சமுதாயம் படிப்படியாக சீரடைந்து விடும், கெட்டு போயிடுது. இது ரொம்ப நான் மகிழ்ச்சியாகவே இல்லை. 98 வயது. நான் ஆரம்பத்துல வெள்ளக்காரட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்தியா மூமெண்ட். ஆனா அப்ப இருந்ததை விட ரொம்ப நாடு இல்ல உலகமே கெட்டு போயிருக்கு. ரொம்ப நான் வருத்தப்படுறேன். இருந்தாலும் கூட இவர் எழுதிய நூலில் ஒரு முக்கியமான அம்சம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி I was surprised. He has gone to Turkey. டர்க்கி நாட்டுக்கு போய், டர்க்கி தான் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். துருக்கி சொல்லுவாங்க, டர்க்கி சொல்லுவாங்க. அதுல ஆஷான் ஒருத்தர் வந்தாரு. அது மாடர்னைஸ் ஆயிடுச்சு. அங்கே இப்பொழுது பெண்கள் எப்படி கவனிக்கப்படுகிறார்கள் என்று நான் எல்லா புக்கு பூரா சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க படிக்கணும். 2-3 விஷயத்தை கோடிட்டு காட்டுறேன். அதை ரொம்ப அற்புதமாக எழுதினார்கள். இன்னொன்னு அவங்களுடைய கற்பனை, இவங்க கற்பனை இது கம்பராமாயணத்துல வருது. தவம் செய்த மாதிரியாக அப்படின்னு ஒரு இடத்துல வருது. உங்களுக்கு இதே மாதிரியாக இந்த அம்மா இவங்களும் கூட ஒரு இடத்துல எழுத்தடிக்கீங்க. நம்பிக்கையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கம்பன் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கம்பன் ரேஞ்ச். அப்புறம் எனக்கு ஒரு நான் ஆரம்பிச்சது மெடிக்கல் பிராக்டிஸ் ஆரம்பிச்சது 1950. இப்ப 76 ஆண்டுகள் வைத்தியம் பண்ணிட்டு சொல்லக்கூடாது. எனக்கு என்ஜாய்மெண்ட். அவங்க குழந்தைங்க வைத்திய காசு இருக்கோ இல்லையோ வந்தா வைத்தியம் பண்ணி அனுப்புறது. அது அது என்ஜாய்மெண்ட். அதுல இருக்கிற கோடி ரூபாய்க்கு கூட ஈடாக நிறைய குழந்தைகளுக்கு கல்வென்ஷன்ஸ் கிடைக்க. பிறகு அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க, நீங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பேன். அந்த அட்வைஸ் இந்த அம்மா கொடுத்துட்டாங்க. அது தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம். நான் சொல்றதே சொல்றேன். தாய்ப்பால் போல் ஒரு உணவில்லை.
அவளுக்கு தமிழ் தாய் போல் ஒரு தமிழ் தாய் போல் ஒரு சுவை இல்லை, தாய்ப்பால் போல் ஒரு உணவு இல்லை, தமிழ் பால் போல் ஒரு சுவை இல்லை. அந்த எப்படி தமிழை பத்தி நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க தாய்மொழி கன்னடம் தானே? என்னுடைய தாய்மொழி. ஆனா நான் படிச்சது போல தெலுங்கு. அதற்கு பிறகு தமிழை கரைச்சி குடித்து கஷ்டப்பட்டு கம்பராமன் அதுல ஒரே ஒரு சென்டென்ஸ் அது சொல்லி முடிச்சது. அந்த தமிழுடைய சுவை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கம்பனுடைய கற்பனை இருக்க ஃபேண்டாஸ்டிக். அது எப்படின்னா, இது ஒரு கலைஞருக்கும் எனக்கு வந்திருக்கு ஒரு விஷயத்துல. கலைஞரை கடுமையா திட்டுவேன், கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் சட்டசபையில. அவருக்கு ஒரு வாழ்த்து, டாக்டர் பட்டம் வாழ்த்து ஒரு ஏற்பாடு பண்ணார். அது பண்ணது எம்ஜிஆர் தான். அப்ப அவர் ட்ரெஷரர். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கு அதானி அப்படி 2 minutes அவர் கேளுங்க, கம்பனை படிச்சிருக்காருன்னு அப்புறம் நான் கெஸ் பண்ணேன். அந்த வாழ்த்தும் போது நான் சொன்னேன், அண்ணா அமரராவதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் இருக்கு, அது யாராலும் நிரப்ப முடியலன்னு சொன்னேன். அதுக்கு முன்பு சா கணேசன், உங்க மாவட்ட அவர் கலைஞர் எதையும் தாக்கும் நாவையும் படைத்தவர், இதயம் தாங்கும் இதயம் படைத்தவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் இது சொன்னேன். அவர் சர்ப்ரைஸ்ட். நான் ஏதாவது கனாபனா பேசிட்டு போயிடுவேன் நினைச்சாரு. அது பொது அரங்கா சொல்ற. அவருக்கு சொன்னார் கலைஞர், டாக்டர் ஹண்டேனுடைய நாவை சட்டமன்றத்தில் கண்டேன், டாக்டர் ஹண்டேனுடைய இதயத்தை இங்கு கண்டேன். இது என்ன, இதே இது யாருடைய ஸ்டைல்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இது கம்பன் ஸ்டைல். இதோட முடிச்சிருக்காங்க. கம்பன் எப்படி பண்ணாருன்னா, பாட்டகி அரக்கி அத அது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். நீங்க அது அம்பு விடுறாரு ராமர். அது ஸ்டீல் மாதிரி இருக்கு. ஆனா அந்த அம்பு எவ்வளவு எளிதா உள்ள போய் வெளியே வந்ததுன்னா, கம்பன் எழுதுறாரு, ஒரு மூடனுக்கு நீ ஒரு புத்திமதி சொன்னால் இந்த காதுல போய் இன்னொரு காதுல எவ்வளவு எளிதா வருதோ அப்படி போயிட்டு அதோட நிறுத்துறாரு. ராமர் நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது அங்க ஒரு கல்லு, அந்த கல்ல கால் விழுது. அது அகல்யா சாப விமோசனம், அகல்ய படலம் வருது. அந்த அகல்யா விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இதுதான் இதோட முடிச்சுட்டார். என்ன சொன்னாரு, மை வண்ணத்து அரக்கி போரில், என்ன மை வண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணன் அண்ணலே, மழைவண்ணன்னா அண்ணலேன்னா ராமர். மெய் வண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணன் அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். That is the one of the greatest languages. பழமையான ஒரு அற்புதமான, அது லாட்டின். பல மொழிகளை எக்ஸ்பர்ட் நான். தெலுங்குல 1 hour பேசுவேன். அதே மாதிரி கன்னடா, மலையாளமும் பேசுவேன். எதுக்கு சொல்றது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க இது சின்ன ஒரு நூல்ல கொண்டு வந்திருக்கிறார்கள்.
இதுல என்ன விஷயம்னா கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுல நாம் ஒருத்தர் தேங்க் பண்ணணும். ஒருத்தருக்கு யாருன்னா ஓ மோகன் ரங்கம்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு கிரேட் ரைட்டர் எவ்ரிபடி. வந்து எல்லாரும் எல்லா பார்ட்டிக்காரர்களும் அவரோட ஆனந்தர்ல அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவருடைய சுபுத்திரன் மகன் நம்முடைய பாட்டழகன். அவங்க மனைவியும் இங்கே பேசுறாங்க. பாட்டழகன் வந்து என்னுடைய நிறைய நூல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுபிறவி எல்லாம் நான் தான் அமெரிக்கா அது வந்து அவர் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. வசந்தா பப்ளிகேஷன். நீங்களோட ஒரு காப்பி வாங்கி அவர்கிட்ட படிக்கலாம். இன்னொரு நூல் எனக்கு வாழ்க்கையிலே நான் வந்து ரொம்ப மதிக்கிறது டாக்டர் அம்பேத்கர். நிறைய புக்ஸ் எழுதிருக்கேன். ஆங்கிலத்துல, தமிழ்ல, கன்னடா, ஹிந்தி எல்லாத்தையும் எழுதிருக்கேன். நான் டெல்லியில ரிலீஸ் பண்ணிருக்கேன், பெங்களூர்ல ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதுல வந்து அண்ணன் அம்பேத்கரை பத்தி 3 நூல் தமிழில பப்ளிஷ் பண்ணது அவர். ஆகவே இந்த வசந்தா பப்ளிகேஷன் சார்பாக இந்த நூல் வெளிக்கொண்டு வந்து கடைசியாக அவங்கள நான் எல்லாரும் கேட்டுக்கொள்வது, நாம் இவங்களை பாராட்டிட்டு போனா போதாது. ஒவ்வொருவரும் இந்த நூல் வாங்கி நிறைய படிக்க வேண்டும். நிறைய சிறு சின்ன இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நான் நூல் முழுமையாக படிச்சுட்டு அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாட் பண்ணிட்டு வச்சிருந்தேன். அது கடவுள் எனக்கு ஒரு மெமரி பவர் வெரி குட். அதனால அது பார்க்காம எல்லாத்தையும் she's a great lady. That is why I have called her as the illustrious daughter of Bharata. உரையை முடித்துக் கொடுக்கிறேன். வணக்கம். கவிஞர், எழுத்தாளர், உரையாளர், சூரிய தென்றல் அவருடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் விஜயலட்சுமி மசனாமி எழுதிய பயணங்கள் இயக்கங்கள் என்ற நூலை மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய டாக்டர் H.V. ஹண்டே அவர்கள் வெளியிட அந்த நாளை பெற்றுக்கொண்டேன் என்பதற்காக பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அம்மையாருக்கும் அவரோடு பணியாற்றுகிற எல்லோருக்கும் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப கஷ்டம். என்னன்னா, அரசியல் தலைவர், பழமொழி புலவர், மருத்துவர், இவ்வளவு தகுதியிலே என்னுடைய ஹாண்டே அவர்களை முன்னாலே பேச வைத்து விட்டு என்னை பின்னாலே பேச வைத்திருக்கிறார்கள். என் பேச்சு எடுபடாது என்பது எனக்கு தெரியும். அது ஹாண்டே பேசுற பிறகு நிச்சயமாக எடுபடாது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நான் பேச்சாளர் இல்லை. ஆகவே பேச்சை கேட்க வந்தவன் என்று என்னை நினைத்துக் கொண்டு என் பேச்சை கேளுங்கள். உலகநாயகி அவர்கள் புத்தகத்தை ஆய்வு செய்து பேசிவிட்டார்கள். அவர் முனைவர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சுற்றி தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள். இங்கே கடவுள் வாழ்த்து பாடினார்களே காசி கண்ணப்பன் அவர்கள், எந்த கூட்டத்துக்கும் அவர் போகாமல் இருப்பதில்லை. பாகுபாடு கிடையாது. அந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன், இந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன், இல்லை, எல்லா கூட்டத்துக்கும் போவது மட்டுமல்ல, மேடையில பேச சொன்னால் பேசுவார், கடவுள் வாழ்த்து பாட சொன்னால் பாடுவார், வந்திருக்கிற தலைவர்களுக்கு காபி வாங்கி கொண்டு போய் கொடுங்கள் தான் கொடுப்பார். அதுதான் கம்பன் கிடம். அது போல அம்மா விஜயலட்சுமி இங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் கம்பன் கழகத்து கூட்டம். அந்த கம்பன் கழகம் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரம் 3 நாள் நடக்கும். 3 நாளும் நான் கம்பன் கழகத்தில் இருப்பேன், மண்டபத்தில் இருப்பேன். ஆனா இவங்களோட மேடை சேர்ந்து பேச மாட்டேன்.
ஏன்னா என் தகுதி எனக்கு தெரியும், நான் இப்பவே சொல்லிட்டேன். ஆக மேடை அலங்காரம் மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு. அந்த மேடை அலங்கார பொறுப்பை என்னால முடிஞ்ச பிறகு செய்வேன். அந்த வேலைதான் இப்போ எனக்கு நடக்கும். ஆக இங்க பழையபடிக்கு நம்ம ஹேண்டை பேசின பிறகு பேச போறோமான்னு சொன்னோடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. இங்க மேடையில மட்டுமல்ல, இங்கேயே நிறைய தமிழ் நடிகர்கள், எழுத்தாளர்கள், நம்ம உதயகுமார், நம்முடைய வசந்தா பதிப்பகத்துடைய அதிபர் பாட்டழகன், அவருடைய மனைவி சங்கமித்திரை, இவ்வளவு பேரும் இருக்காங்க. ஆகவே அவங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இன்றைக்கு நம்முடைய விஜயலட்சுமி வாசனாமணி அவர்கள் எழுதியிருக்கிற பயணங்கள் இயக்கங்கள் என்ற புத்தகத்தில் இருக்கிற சில விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா ஐயா மாதிரி நானும் படிச்சுட்டேன். அவரு இந்த பயணக்கட்டுரை எழுதுற மாதிரி போனோம், பார்த்தா இந்த இதில் பார்த்தவங்க எழுதுறதுதான் பயணக்கட்டுரை. இந்த அம்மா போய் பார்த்துட்டு அந்த நாடுகளில் இருக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லல, அந்த நாட்டில் என்னென்ன இருக்கு, நம்ம நாட்டில் இல்லாததெல்லாம் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எப்படி வரணுங்கிற ஏக்கத்தை எழுதியிருக்கு. இது பயணக்கட்டுரை அல்ல, பயணத்தில் ஏற்பட்ட இயக்கங்கள் என்று போட்டிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றதெல்லாம், அங்கே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அரசு மாதம் இவ்வளவு பவுன் கொடுக்குறாங்க. 1500 ரூபாய், 1200 பவுன். அவர்களுக்கு வேலை கிடைக்கிற வரையில் அரசு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். அந்த முறையை நம்ம நாட்டிலே கொண்டு வருகிற இயக்கம் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவு இந்த கூட்டத்தில் மட்டும் இல்ல, ஐயா சொன்னாங்களே புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இந்த கருத்தை நாம் அரசுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த புத்தக வாயிலாக நாம் சொல்லுகிறோம் என்பதை ஒரு முறை கைதட்டி அரசு இத்தனை இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை இளைஞர்கள் வாழ முடியாம இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அதுக்கு என்ன வழி, அதை யோசிக்கணும் என்று இயக்கப்படுகிறார். இத்தாலி அந்த நாட்டுக்கு போறாங்க. அந்த நாட்டுல அவங்க மொழியில என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, அதை வெளிநாட்டுக்காரங்க வந்தா எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத, ஒவ்வொரு சின்ன சின்ன சாப்பாடு கொண்டாங்க அப்படிங்கிறத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. இத்தாலியில் இருக்கிற மக்கள் வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா வருகிறவர்களுக்கு சௌகரியமாக அந்தந்த மொழியில அந்த வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட்டது, இத்தாலி மொழி. அது மாதிரி நம்ம தமிழ் மொழியிலும் இங்க வருகிற சுற்றுலாக்காரர்கள் புரிந்து கொள்கிற மாதிரி ஆங்கிலத்துல தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளை மொழிபெயர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள். அப்படி விட்டா சுற்றுலா வருகிறவர்களுக்கு தமிழ் மொழி புரியும், தமிழிலே அவர்கள் பேசி இங்கே பழகிக் கொள்வார்கள். ஆகவே மொழியில் நமக்கு வெறுப்பு இல்லை, மொழியில வெறுப்பு இருந்தா ஐயா ஆண்டையா சொன்னாரு, நான் கன்னடத்துல பேசுவேன், தெலுங்குல பேசுவேன், மலையாளத்துல பேசுவேன், இங்கிலீஷ்ல பேசுவேன். நான் மொத்தம் ஐயா பற்றினாலே தமிழ்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியை பற்றியும் பேசுவேன். ஆகவே அந்த உணர்வு உண்டாக்கப்படும். அது மொழி வெளியில நமக்கு இந்தி வேண்டாம்ங்கிறது இல்லை, இந்தியை திணிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. எத்தனை மொழி வேண்டாலும் படிங்க, வேண்டாம்னு சொல்ல, எந்த மொழியும் நம்ம தமிழை திணிக்காத. ஆகவே இந்தியை படிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். நீங்கள் படின்னு கட்டாயப்படுத்தியோ திணிச்சா அதை நாங்கள் எதிர்ப்போம், அவ்வளவுதான். அது இந்தி மொழி மட்டுமல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் நம்முடைய மொழியை அது கட்டாயப்படுத்தினால்தான் எதிர்ப்போம், அவ்வளவுதான். முத்தராமன் இந்தி பேச இந்திய படின்னு சொல்றானே அப்படின்னு நாளைக்கு பத்திரிகையில போடாதீங்க.
கிறிஸ்டி உத்ராமனே சொல்லிட்டாருமா. இல்லை, எப்போ ஹிந்தி படிக்கலாம்னு சொல்றேன், இந்தியை திணிக்காம இருந்தா நாங்க படிப்போம், எந்த மொழியும் படிப்போம் அப்படிங்கிறதுதான் அந்த அம்மாவுடைய நோக்கம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பஸ்ல போகும், இந்த கால் ஊங்குவவங்க பஸ்ல ஏற முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்டில் வீல் சேர் வச்சு பிளாட்ஃபாரத்துல இருந்து வண்டியில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அந்த பரிதாபமான நிலைமை நம்ம நாட்டில் இருக்கு. ஆகவே அந்த வீல் சேர் வச்சு ஏற்றி அனுப்பிச்ச மாதிரி நம்ம நாட்டிலையும் இந்த கால் இல்லாம கஷ்டப்படுறவங்களை வீல் சேர்ல ஏற்றி கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி பல இயக்கங்கள் உள்ள விஷயங்களை இந்த புத்தகத்தில் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த இயக்கங்களை, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இயக்கங்களை எல்லாம் நாம போக்க முடியும், போக்க வேண்டும், அதுதான் வேண்டுகோள். பயணத்துக்கு போய் நான் இத்தாலியை பார்த்தேன், லண்டனை பார்த்தேன், கிழக்க போனேன், அது மட்டும் இல்லை, அங்கே என்னென்ன நன்மைகள் இருக்கோ அந்த நன்மைகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற இயக்கத்தை தான் இந்த புத்தகம் சொல்லுது. ஆகவே விஜயலட்சுமி அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை துணுக்குதாசி. அவருக்கு இருக்கிற புத்தகங்கள் இதுவும் அவர் 22 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கார். எழுதிட்ட மாட்டீங்களா? என் பேச்சில் மயங்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். கலைஞரை போய் நீங்க பிரைம் மினிஸ்டர் போது கேட்டாங்க. கலைஞர் சொன்னாரு, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், இவர உயரம் எனக்கு தெரியும், டைரக்ஷன் தான் பண்ணிடுவேன், பேசுறதுலாம் என்னால முடியாது. 23, 22 புத்தகங்களை அவங்க இதுவரைக்கும் எழுதியிருக்காங்க. வகித்த பதவிகள்னு கேட்டீங்கன்னா, அரசு பணி, ஆசிரியர் பணி, தமிழ் பணி, அரிமா சங்க பணி, இதழ் ஆசிரியராக, சூரிய தண்டல் ஆசிரியராக, புரவலராக, எழுத்தாளராக 89 இதுவரையும் எழுத்தாளராக, அது வளர்த்துக்கு விட்டு, விளைகுடா போரில் நான், இப்படி பல புத்தகம், அருள்நிலைக்காய், இப்படி பல நாவல், இப்படி எல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சொற்பொழிவுகள் பல கல்லூரிகளில் போய் சொற்பொழிவுகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க செஞ்ச இதுக்காக, பணிக்காக அவர் பெற்றிருக்க விருதுகள் அதுவும் 22, புத்தகம் 22, வாங்கின விருதுகளும் 22. அப்புறம் சமுதாய பணிகள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு கூட்டமே இருக்கு. ஆகவே அந்த மாதிரி இவ்வளவு வேலையும் அந்த அம்மா விஜயலட்சுமி செஞ்சிருக்காங்க. இவ்வளவுக்கும் பக்கபலம் கொடுத்திருப்பார் இல்லையா, இந்த பக்கபலம் தான் மனசுக்காக. இன்னைக்கு கைவிட்டவங்க இருக்கலாம், வானுடைய வெற்றிக்கு பின்னால கைவிருப்பாள் அப்படின்னு சொல்லுவதுதான் வழக்கம். இந்த விஷயத்துல பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால அமர்ப்பார்கள் இந்த குடும்பம். அதே போல அவருக்கு துணையா இருக்கிற பாட்டழகன், பாட்டழகனுடைய ஒய்ஃபு சங்கமித்திர, அவர்களுக்கு ஒரு தடவை கைதிட்டுங்க. இதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிற தம்பதிகள். அதே போல உதயகுமார் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை அவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு இந்த விழாவை சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த இளைஞர்கள், இப்படி தொண்டு செய்கிற அந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை சொல்றேன். நம்ம அம்மா உலகநாயகி உலகமெல்லாம் சுற்றி நம்ம பிஜேபியோட சேர்ந்து திருவள்ளுவர் சிலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 183 சிலை வச்சிருக்காங்க. இப்ப இலங்கையில போய் 3 சிலை வச்சு போறாங்க. அதுக்காக நம்ம ஒரு கைது. அதே போல இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும்
என்னுடைய அன்பிலிருந்து நன்றியையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பெண்ணுரிமை இல்லை பெண்ணுரிமை இல்லை அப்படின்னு என்ன சொல்லாதீங்க. பெண்ணுரிமையா இங்க 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 அங்க இங்க அந்த இருக்குது. போன வாரம் தான் அவங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டோம். உமா பாலசுப்ரமணியம் தான் போன வாரம் அவங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டோம். இந்த வாரம் இந்த அம்மாவுடைய புக்கை வெளியிடுறோம். அவங்க புத்தகம் வெளியிட்டு பெண்களுடைய பேர் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படின்னால என்ன அர்த்தம்? பெண்களுக்கு உரிமை வந்துருச்சு. பெரியார் இங்க வந்துட்டார், அண்ணா வந்துட்டார், காமராஜர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் வளர்ந்ததை பார்த்து உறுதிப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இது தொடர வேண்டும், வளர வேண்டும் என்று உறவார வாழ்த்துகிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் சொல்ல நினைக்கிற செய்தி, பெண்கள் உரிமை பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் அந்த உரிமையை அளவோடு பெறுகிறீர்கள். ஆண்களை அடக்குகிற மாதிரி உரிமையை பெற்று விடாதீர்கள். அப்புறம் நாங்கள் எல்லாம் சொல்லி ஆண்களுக்கு உரிமையை இருக்கிற நிலைமையை உருவாக்கி உருவீர்கள். அது செய்து வசிக்க சொல்றாங்க, நான் நம்புறேன். ஆகவே பெண்ணுரிமை ஆணுரிமை என்பதல்ல, நம்முடைய புராணத்திலேயே சொல்லப்பட்டிருப்பது அர்த்தநாரீஸ்வரர். ஆண்பாதி பெண்பாதி என்பதனால் நம்முடைய தத்துவம். ஆகவே ஆணும் பெண்ணும் சமமாக இருந்து வாழ்ந்து இந்த நாட்டையும் உலகத்தையும் உயிரிட்டோம் சொல்லி எண்ணியது எண்ணிய திண்ணியராக தெரிந்து கொள்ள சொல்லி அனைவரையும் வாழ்க வாழ்க வாழ்க. சபையில் இருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், சபையில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள், பல பெரியவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சரியாக 1 நிமிடம் தான் பேசுவேன். ஏனென்றால் நான் அவசரமாக ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பாதியில் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். அது அங்கேயே இருக்கும்போது நான் போய் சேர்ந்துருங்கிறதுக்காக நான் இடையே போவதற்கு தயவு செய்து மன்னிக்கவும். நான் இந்த விழாவில் 22 புத்தகங்கள் எழுதிய என்னுடைய மனைவி விழா, இந்த சிறப்பு செய்யப்படக்கூடிய விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த 22 புத்தகங்கள் எழுதியிருக்க மட்டும் மகிழ்ச்சி அல்ல, அவர்களை என்னுடைய துணைவியாகப்பட்டதற்கும் நான் மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை எழுத்து ஒரு அருமையான கிரியேட்டிவ் ஆர்ட். எழுத எழுத சிந்தனை சிறக்கும், வாழ்க்கை மேலும் மேலும் மேம்படும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில் போவதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்